ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓய்வு நாளிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, ஆண்டவரே ஜெபிக்க நீர் கொடுத்திருக்க கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வருகிற மக்கள் எல்லாரும் ஆண்டவரே சீக்கிரமாய் வர தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் வாரும் என்று அழைக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய மகிமையால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் வாரும் வாரும் என்று அழைக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வருகிறவர்கள் சீக்கிரமாய் வர தேவன் ஒருமுறை கூட கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆராதனையின் ஒவ்வொரு வேலையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. சங்கீத தியானத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரனோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி. எங்களோட பேசும் கர்த்தாவே, நீர் எங்களோட பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, வொர்ஷிப் வேலையை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. கர்த்தாவே, புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புத்தியுள்ள ஆராதனை செய்ய கிருபை செய்யும் அப்பா. ஆராதனை வேலையிலே உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு தேவையான ஆண்டவரே நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தாவே ஆராதனை வேலையிலே நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய தொடுதல் ஆண்டவரே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அபிஷேகத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மியூசிக் ப்ளே பண்ணுற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசிக்க கிருபை செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் வழிநடத்து வருகிறீங்க ஆண்டவரே. இனிமேலும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே பிறந்த நாள் ஆண்டவரே கொண்டாடுகிற இந்த வாரத்திலே கொண்டுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. காணிக்கை வேலையை ஆசீர்வதிங்க. கொடுக்கிறவர்கள் உற்சாகமாய் கொடுக்க தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே நன்றியோடு காணிக்கைகளை செலுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். செய்தி வேலையை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் வல்லமையாய் வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆவியானவரே நீர்தாமே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. கொடான கொடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பிராக்டிஸை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாடும்போது எல்லாரும் சரியாய் நேர்த்தியாய் பாட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். சிறுவர் ஊழியம் கர்த்தாவே, வாலிபர் ஊழியம் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. எங்கள் போதருக்காக ஆண்டவரே, ஆண்டிக்காக, ஷைனி, சாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதித்து குடும்பமாய் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 37ஆம் சங்கீதம் 12 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவரே அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கர் உள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களின் சுதந்திரம் என்னென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன்,
முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அனைவரும் சேர்ந்து தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமென். ஹalleluya. நம் கரங்களை உற்சாகமாய் தட்டி பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வரவேற்கிறோம் என்று நாம் சொல்லுவோம். நான் இந்த மகா பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆராதனைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நம்மை இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்த தேவனை நம்முடைய கரங்களை உற்சாகமாய் தட்டி அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், நாம் துதிப்போம். ஹalleluya. நம்முடைய வாய்களை திறந்து கடந்த 11 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவனை நம்ம உற்சாகமாய் இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆர்ப்பரிப்போம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தின் 12வது மாதத்தின் இறுதி நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இம்பட்டுமாய் நம்மை காத்த தேவன் இன்னும் நம்மை காக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் நாம் திருப்புவோம். எல்லா காரியங்களையும் சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவாதி தேவனை பார்த்து இந்த மகாபரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவனை நோக்கி நாம் பார்த்து சற்று கொஞ்ச நேரம் நாம் அவரை ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எத்தனை ஆச்சரியமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தால் அல்லவா, எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார். எத்தனையோ சூழ்நிலைகளை நம்மை ஏந்தி கொண்டு வந்தார் அல்லவா, நம்மை தப்புவித்தார். அந்த தேவாதி தேவனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட முழு ஆத்துமாவோடு முழு கிருபையோடு முழு பலத்தோடு கூட நாம் தேவனை நாம் பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. I will enter his gates with thanksgiving in my heart. உற்சாகமாய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. His gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. அவர் வாசல்களில் துதியோடு வருவோம். அவர் பிரகாரங்களில் நாம் புகழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். ஹalleluya. வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர்
அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஹல்லேலூயா. உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே அப்பா. தகப்பனே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி கர்த்தாவே குறைவில்லாமல் எங்களை பாதுகாத்து வந்தீங்களே நல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே, தகப்பனே, கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கும் கர்த்தாவே, அக்னிக்கும் கர்த்தாவே, தண்ணீருக்கும் எங்களை விலக்கி நீங்க பாதுகாத்தீங்களே நல்ல ஆண்டவரே. அந்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அல்ல ஆண்டவரே, நன்றி அப்பா. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம், யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து, நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து நாம் தேவனை ஆராதிப்போம். நம்முடைய முழு பலத்தோடு தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார் அல்லவா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மைட்டி லார்ட் ஃபாதர். நன்றி அல்ல ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே. இந்த காலை வேளையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏராளமான நன்மைகளை செய்தார் அல்லவா. அந்த தேவாதி தேவனிடத்தை நோக்கி நாம் சொல்லுவோம். நம்மை நாம் அர்ப்பணிக்கும்படியா இந்த காலை வேளையில் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தேவன் தந்திருக்கிறார். நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஆம், அதை மாத்திரம் தான் நாம் செய்ய முடியும். நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தேவனை பின்பற்றுவதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. அந்த தேவாதி தேவனுக்கு சேவிப்பதை தவிர, அவரை சேவிப்பதை தவிர, அவருக்காய் பணி செய்வதை விட நம்முடைய வாழ்க்கையில் வேறு உன்னதமான காரியங்கள் வேறு இல்லை. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆம், நாம் குடும்பமாய் நாம் சேவிக்கும்படியாய் இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிற நாம் ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும்
தேவாதி தேவன் மீட்டார் அல்லவா, அந்த தேவாதி தேவனை சேவிப்பேன் என்று நாம் அர்ப்பணிப்போம். ஹalleluya. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருவோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஈவுகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்தார் அல்லவா. இன்றைய தினத்தில் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பட்டு சாட்சியாய் வாழ்வோம் என்று அர்ப்பணிப்போம். ஹalleluya, ஹalleluya. தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருவோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, சேவிப்பாயா. ஹalleluya, ஹalleluya. அன்று யோசுவா சொன்னது போல நாமும் தேவனை நோக்கி சொல்லுவோமா? நாம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அர்ப்பணிப்போம். ஹalleluya. நாம் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவரை தவிர நாம் சேவிக்க வேறு எந்த காரியமும் இல்லை, ஒரு தெய்வமும் இல்லை. அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் என்னென்றைக்கு உயிரோடு இருக்கிற சதா காலத்திலும் அரசாட்சி செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய தேவன், he is the sovereign God. அவர் ஏக சக்கராதிபதியான தேவன். ஹalleluya, ஹalleluya. he is the alpha and the omega. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவனை யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நாம் தேவனை சற்று நேரம் நாம் ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய கரங்களின் நன்மையை பெற்றுக்கொண்டதான நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. thank you Lord Father. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இந்த காலை வேளையிலும் ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு கூட நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா, என்னை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா என்று சொல்லுவோம். நீங்களே எங்களை ஆளுகை செய்யுங்க நல்ல ஆண்டவரே என்று சொல்லுவோம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை இந்த காலை வேளையிலே தேவாதி தேவனுடைய பாதப்படியிலே நாம் அர்ப்பணிப்போம். ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹalleluya. thank you Lord Father. நன்றி ஆண்டவரே.
என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்போமா. கள்ளம் கபடி இல்லாமல் எங்களை காத்துக்கொள்ளுங்களப்பா என்று ஒரு ஜெபத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் நமக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் உதறி தள்ளி விடுவோம். கசப்பு வெறுப்புகள் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகளை நாம் தூக்கி எறிவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நாம் அணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அவரையே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனான். அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன்.
அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. தேவனுக்காய் வாழும் வைராக்கியத்தை நாம் இந்த நேரத்தில் நாம் கொள்ளுவோம். உள்ளத்தில் நாம் அதை அர்ப்பணிப்பாய் நாம் சொல்லுவோம். உமாய்க்காய் நமக்காய் நாம் வாழ வேண்டாம், தேவனுக்காய் நாம் வாழுவோம் என்று தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தே 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 அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி நாம் கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனை ஆராதிப்போம். ஓ ராபா பாலா ராபா பாபா ராபா. ஓ ராபா பாபா பாபா ராபா 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 ராபா. ஹல்லேலூயா. எங்களுடைய துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன் நம் மத்தியில் இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரை ஆவியானவரை நாம் ஆவியான நம்முடைய அன்பு தகப்பனை நாம் தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is the mighty God. He is the wonderful God. Hallelujah, hallelujah. 10,000களில் சிறந்தவர் நேம்டன் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah, hallelujah. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் இருக்கிறார். Hallelujah, hallelujah. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. He is alone worthy of our praises. நம்முடைய புகழ்ச்சிக்கும் நமக்குடைய கனத்துக்கும் அவர் ஒருவரை பாத்திரராய் இருக்கிறார். Hallelujah, hallelujah. இந்த காலை வேளையிலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாக இங்கு கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்னதாக சற்று நேரம் நம்முடைய வாய்களை திறந்து நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஓ ராபா பாபா லாகா ராபா பாபா ராபா. ஓ ராபா லாகா ராபா பாபா ராபா ராபா. ஓ ராபா பாபா ராபா ராபா லாகா ராபா ராபா. நம்மை நிரப்பும்படியாய், நம்மை அபிஷேகிக்கும்படியாய், நம்மை வழி நடத்தும்படியாய், நம்மை விடுதலையாக்கும்படியாய் நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ராபா லாகா ராபா பாபா ராபா ராபா. ஓ ராபா பாபா லாகா ராபா லாகா ராபா ராபா ராபா. ஓ ராபா பாபா ராபா ராபா. நம்முடைய கால்கள் சறுக்கும் பொழுது என்று சொன்ன பொழுதெல்லாம், நம்முடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொன்ன பொழுதெல்லாம் அவருடைய கிருபை நம்மை தாங்கிட்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதங்களின் தேவன், ஹல்லேலூயா. உயர் மறைவில் வாசமாயிருக்கிறான நம்முடைய அன்பு தகப்பன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ராபா லாகா ராபா பாபா ராபா. ஓ ராபா பாபா ராபா 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 ராபா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ராபா பாபா லாகா ராபா பாபா. தேவனிடத்தில் நாம் சொல்லுவோமா? உண்மையாய் நாம் சொல்லுவோம். நம்முடைய உதட்டிலிருந்து அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீங்க சொல்ல
சொல்லுங்கப்பா, உங்க வழியில நாங்க நடக்கிறோம் தகப்பனே என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ந்தவர்களாய் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த பாடலை பாடுங்கள். இந்த நேரத்தில், இந்த காலை வேளையிலே நாம் சபையாய் தேவனுடைய பாதப்படியிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஓ ரபா லகரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட் ஃபாதர். சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். அனைவரும் நாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அவருடைய அற்புத பாதங்கள் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறபடியால் நமக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய துணையாளராய் இருக்கிறபடியால் நமக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள், எந்த துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள், எந்த துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நம்முடைய பாதையில் அந்தகாரம் இருந்தாலும் பாதை காட்ட நம்முடைய நேசர் இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்முடைய சத்துருக்கள் நமக்கு முன்பாய் பின்பாய் வந்தாலும், நம்மை துரத்தி கொண்டு வந்தாலும் பாதுகாக்க நம்முடைய கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லை. வாழ்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லை. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லை.
செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. அப்படியே தேவனை நோக்கி நம்மை தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம் நம்முடைய கரங்களை தேவனுக்கு வானத்துக்கு நேராய் உயர்த்தி நாம் தேவனுடைய பாதத்திலே சரண்டர் செய்வோம், அர்ப்பணிப்போம். தேவாதி தேவனுடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த ஸ்டான்ஸா கோரஸ் மட்டும்தான் நம்ம பாட போறோம். பட் with all of our heart, with all of our spirit, with all of our strength, let's commit ourselves unto the Lord this morning. Hallelujah, hallelujah. All to Jesus I surrender. உணர்ந்தவர்களாய் உற்சாகமாய் நாம் பாடுவோம். Hallelujah, hallelujah. ஒரு அர்ப்பணிப்பு கூட நாம் பாடுவோம். கரங்களை தேவனுக்கு உயர்த்தி. Jesus I surrender, all to Him I freely give. I will ever love and trust Him, in His presence daily live. I surrender all, I surrender all, I surrender all, I surrender all to Thee, my blessed Savior. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. Yes, Daddy, we surrender our everything, Lord Father. எங்களுடைய அனைத்தையும் உடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே அப்பா, we have only you, Lord Father. அப்பா, பரத்துக்கு நேராக எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி தேவனை இந்த நேரத்தில் நாம் காணிக்கைகளுக்காக தசம பாகங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு கொடுக்கிற காணிக்கைகள் தசம பாகங்கள் எல்லாவற்றுக்காக உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் கொடுக்கிறீர். ஆண்டவரே, அதனுடைய சிறு பகுதியை நாங்கள் உமக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் கொடுக்குற காணிக்கைகள் தசம பாகங்கள்னால ஆண்டவரே, அது மட்டுமல்ல சேரிட்டிக்கு கொடுக்குற ஆண்டவரே காணிக்கைகளினால எவ்வளோ ஊழியங்கள் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்ய நீர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த விசேஷித்த நாட்களிலே எங்கள் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் நீ யாவருக்கும் தரும்படியாக உம்முடைய நாமத்திலே அடிமை ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே மீதி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசேஷமாக ஆண்டவரே, மருத்துவத்துக்கு பணம் செலவிடாதபடி எங்கள் மக்களை யாவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சீசனில் வருகிற ஃபீவர் மற்றும் இருமல் அநேக காரியங்கள் ஆண்டவரே நடக்கிறது சுவாமி. ஆண்டவரே, யாருக்கும் எந்த தீங்கும் சேதமும் இல்லாமல் நீர் இம்மட்டுமாய் காத்தீர். அதுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு கொண்டு வரலாம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா
இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. 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 இயேசு ராஜா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா. சாதானந்த வானந்தா உவந்தால் மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா. என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி. ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி. குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய்பாக்கியம் கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற அனைவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் இஸ் ஃபர்கிவிங். இது ஒரு ப்ரீ கிறிஸ்மஸ் சர்மன். இன்று இரவு நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை உண்டு. இது ஒரு ப்ரீ கிறிஸ்மஸ் சர்மன். கிறிஸ்மஸ் என்பது மன்னிப்பில் அடங்கி இருக்கிறது. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேத்யூ 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நமக்காக பிறந்த இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இம்மானுவேல், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா 8:8. யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து
கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். இம்மானுவேலே, தேவன் நம்மோடு இருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1, God is with us in the middle of our mistakes. நாம் குறைவுள்ளவர்கள். நாம் அனைவரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த குறைவுகளின் மத்தியிலே God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைவாய் இருப்பதினால் நம்மோடு இருக்கிறார் என்றல்ல, நம்முடைய குறைவுகளின் மத்தியிலே நம்மோடு இருக்கின்றார். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 15 chapter 38 to 40 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 15. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்பிக்கப்பட்டு புறப்பட்டு. பவுலோ அவன் பம்புலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்திற்கு வராதனாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். அநேக நேரங்களிலே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் கூட இந்த மாதிரி ஜான் மார்க் மாதிரி சேட்டை. பவுலுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த விஷயத்தில் 2 பேருக்கும் சண்டையே வந்துருச்சு. அப்போது சண்டை வர்ற அளவுக்கு ஒரு பிரச்சனைக்காரன் இருந்தான் உள்ள. அநேக நேரங்களிலே கடுப்பேற்றுறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது மிஸ்டேக், நாம் செய்கிற மிஸ்டேக். இந்த காலை வேளையிலே நாம் யோசித்து பார்ப்போம், இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஊழியங்களிலே ஒத்துழைப்பு தரல, ஸ்பிரிட் ஆஃப் ஜான் மார்க். ஊழியங்களிலே சரியாக வந்து கலந்து கொள்வதில்லை, ஸ்பிரிட் ஆஃப் ஜான் மார்க். அதனால் என்ன உண்டாகுது? தேவையில்லாத பிரச்சனை உண்டாகுது. உங்களால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகுதா? உங்களால் கன்ஃபியூஷன் உண்டாகுதா? உங்களால் சமாதானம் குறைவு உண்டாகுதா? யோசிச்சு பாருங்க. ஜான் மார்க் கோஆப்ரேட் பண்ணலை. என்னாச்சு தெரியுமா? ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். நல்லா ஒன்றா ஊழியம் செய்துட்டு இருந்தவங்க பிரிஞ்சு போனாங்க. அதுக்கு யார் காரணம்? ஜான் மார்க். வேர் இஸ் ஜான் மார்க் ஹியர்? இந்த குறைவுகள் மத்தியிலே நம்மை மன்னிக்கிற இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். எதற்கு? தொடர்ந்து குறையோடு வாழ்வதற்காக அல்ல. அவர் நம்மை மன்னிக்கிறார் என்றால் அவருடைய இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நாம் உணர வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். அப்படி அவர் இரக்கம் காட்டி ஜான் மார்க்கோடு இருந்தார், கடும் கோபம் கொண்ட பவுலோடு இருந்தார், பர்னபாவோடு இருந்தார். ஸோ லேட்டர் ஹிஸ்டரி என்ன? 2 தீமோத்தேயு 4:11 சொல்லுகிறது, லூக்கா மாத்திரன் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். முதல்ல பிரச்சனை பண்ணவன் இப்ப பிரயோஜனம் உள்ளவன். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். பவுல் சொல்றார், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவங்களோட யாராலும் ஒருத்தராயிலும் ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா அது அந்த ஊழியத்திற்கு எவ்வளவு கஷ்டம் என்பதை யோசித்து பார்க்கணும். சபை மக்களே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து போகிறவர்களாக மட்டும் இருப்பது அல்ல உங்களுடைய அழைப்பு. உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய உத்தியோகத்தையும் உங்களுடைய உலக வாழ்வுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ்வதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்லுவதோ நேரமில்லை. யாருக்கு நேரமில்லை? நேரம் தந்தவருக்கு நேரமில்லை. வேலையில் இருப்பவருக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வேலை கொடுத்தது யார்? உங்களுக்கு வேலை கொடுத்தது யார்? பேசுங்க. உங்கள் மாமனார் வாங்கி தரல தானே? உங்கள் மாமியார் வாங்கி தரல தானே? கர்த்தர் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தார். ஆனால் நீங்கள் இந்த வேலையை சாக்காட்டு காட்டிக்கிட்டு எனக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னா, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர், வாய் திறந்து பேசுங்க. கர்த்தர் கொடுத்தார்.
அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியது வரும். உங்கள் வேலையை கர்த்தர் எடுத்தாருன்னா, அமெரிக்காவில் வேலை செய்கிறவனுக்கே சாயங்காலம் வரும்போது வேலை இருக்குமான்ற நிச்சயம் இல்லைன்றான். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேலை உங்களை விட்டு போயிட்டா என்ன செய்வீங்க? அதான் கேள்வி. நாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே, அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, கர்த்தருக்கான நேரங்களை கர்த்தருக்காக கான்சக்ரேட் பண்ண தெரியலனா, இன்றைய ஹோல் வர்ஷிப்பினுடைய கான்செப்ட் என்ன? இன்றைக்கி என்ன கான்செப்டில் வர்ஷிப் பண்ணீங்க? பேசவே மாட்டீங்களே. கான்செப்டும் புரியல, ஒன்றும் புரியலையா? என்ன சத்தமா? மைக் இல்லையா? எல்லோரும் கேட்க வேணாமா? கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. என்னது? என்ன அர்ப்பணிப்பு? ஆண்டவருக்கு நேரம் இல்லை, ஊழியத்துக்கு நேரம் இல்லை, இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பா? கடைசியில் என்ன பாட்டு இன்றைக்கி பாடினோம்? ஆல் டு ஜீசஸ். ஆல் டு ஜீசஸ். I surrender all to thee, my freely give. ஓகே, இந்த பாட்டு ஒரு சால்வேஷன் ஆர்மியில் ஒரு போதகர் என்ன பண்ணார்னா, இந்த பாடலை பாடுவோம்னார். அவர் கண்ணை மூடிட்டே சொன்னார், இந்த பாடலை நாம் அனைவரும் எழுப்பி நின்று பாடுவோம். இவர் சொல்லும்போது மக்கள் ஏற்கனவே எழுப்பி நின்றதை இவர் என்ன செய்யலை, பார்க்கல. எழுப்பி நின்று பாடுவோம். கண்ணை முடிச்சு பார்த்தா நின்றுட்டு தான் இருக்காங்க. ஆஹா, தப்பாக சொல்லிட்டோமே. அவர் சும்மா இருந்தாரா? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நாம் அனைவரும் சேரில் ஏறி நின்று பாடுவோம்னார். எல்லோரும் எழுப்பி நின்றாங்க. அவ்வளோதான், கீழ்ப்படியணும், அவ்வளோதான். எல்லோரும் எழுப்பி நின்றாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் எழுப்பி நிற்கலை சேரில். இவர் மறுபடியும் சொன்னார், கேட்கல. எல்லாம் பாடி முடிச்சிட்டாங்க. அது பிறகு திங்கள், செவ்வாய், புதன் அந்த ஏறி நிற்காதவனுக்கு மனதில் சந்தோஷம் இல்லை. கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அவனுக்குள்ளே இருந்த தேவ பிரசன்னம் அவனை விட்டு கடந்து போயிடுச்சு. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். பாஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறார். ஹி கேம் டு பாஸ்டர்ஸ் ஆஃபீஸ். என்னப்பான்னு கேட்டார். ஐயா, ஐ சரண்டர் ஆல் நீங்கள் பாட சொன்னீங்க, நாங்கள் நின்று தான் பாடிட்டு இருந்தோம். நீங்கள் சேரில் ஏறி நின்று பாட சொன்னீங்க. நான் இட் இஸ் டூ மச்னு நினச்சேன், அதனால் நான் ஏறி நிற்கலை. சரி, அதனால் என்ன, நீ ஏறி நிற்கலைன்னா பரவாயில்ல. இல்லையா, எனக்கு மனதில் உள்ள சந்தோஷம் சமாதானம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போ சொன்னார், ஏத்தாப்பில் பார்த்தார், எட்டி பார்த்தாரு. இந்த சலூன் கடை இருக்குல்ல, ஆமாம், சலூன் கடையில் போய் அந்த சேரில் ஏறி நின்று ஒரு தடவை பாடிட்டு இறங்க எல்லாம் சரியாயிருந்தார். அப்புறம் இவன் வேகமாக ஓடி போய் சலூன் கடையில் இருக்கிற அந்த சேரில் ஏறி நின்று ஐ சரண்டர் சாங்கை பாடிட்டு இறங்கினா. எழுந்து போன தேவ பிரசன்னம் வந்ததாக ஒரு ஆதார செய்தி உண்டு. கீழ்ப்படியாதது ஒரு மிஸ்டேக் இல்லையா? ஒரு தவறு இல்லையா? பிறகு தீமோத்தேயிலே வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறார், மார்க்கை உன்னோடு இப்போ கூட்டிகிட்டு வா. இப்போ இடையில என்ன பண்ண, அவனை கூட்டிகிட்டு வர வேண்டான்னாரு, அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுனாரு. கடுங்கோபம். இப்போ சொல்கிறாரு, அவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். இம்மானுவேல் நம்மோடு இருப்பது நம்மை மாற்றுவதற்காக. நம்முடைய கேரக்டரை மாற்றுகிறார், நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறார். நம்மளே சுபாவ மாற்றமே இல்லாமல் இருந்தால் இம்மானுவேல் எதற்கு? கிறிஸ்மஸ் இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒரு உணர்வை தருகிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய குறைகளை என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்மை சீர்படுத்துகிறார். ஒரு நல்ல பாட்டு சமீபத்தில் நான் நினைக்கிறேன் 2 வருஷத்துக்குள்ளாக பாடியிருக்கிறாங்க. தினகரன் ஃபேமிலி, பால் தினகரன்.
சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அதை எப்படி பாடணும்? என்னை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிறுத்தினார். என்னை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். ஓகே, ஜான் மார்க் மாதிரி அடிக்கடி நாம் இருக்கிற இடங்களில் நீங்கள் நம்ம ஆட்கள் சாதாரண ஆட்கள் நினைக்காதீங்க. பக்கத்தில் உள்ளவங்க முகத்தை பாருங்கள், ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி தெரியும். பயங்கரமான ஆளுங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. பாருங்கள், முகத்தை பாருங்கள், பயங்கரமான ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஏதாவது சத்தம் வருதா? ஏன் சத்தம் வரல? பயங்கரமான ஆள்னு ஒத்துக்கிறதுனால தான் சத்தம் வரல. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தாபனத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பிரச்சனையான ஆளாக இருக்கக்கூடாது. ஊழியம் செய்கிற ஸ்தலத்தில் பிரச்சனையான ஆளாக இருக்கக்கூடாது. சபையில் பிரச்சனையான ஆளாக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் பிரச்சனையான ஆளாக இருக்கக்கூடாது. ஐயோ, நான் அப்படி தாங்க இருக்கிறேன், ஆனாலும் இம்மானுவேல் கூட இருக்கிறார். அப்படியே இருக்கவா இம்மானுவேல் கூட இருக்கிறார்? அவர் நம்மை மன்னிக்கிறார். அப்போ அவருடைய மன்னிப்பை நாம் புரிந்து கொண்டு, இம்மானுவேல் ஆகிய தேவன் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணினாலும், மனசில் இவ்வளவு கீழ்ப்படியாமை நமக்கு இருந்தாலும், இம்மானுவேல் ஆகிய கடவுள் நம்மோடு இருந்து, ஜான் மார்க்கை பற்றி ஒரு நல்ல சாட்சி. அவன் இப்பொழுது ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. நீங்கள் ஊழியத்திலே பிரயோஜனம் உள்ள ஆளாக இருக்கணும். உலகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை, உன் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிற அந்த மேட்டரெல்லாம் முக்கியம். கர்த்தருடைய வேலைக்கு பிரயோஜனம் உள்ள ஆளாக இருக்கணும். தாயின் வயிற்றில், ஆமாம், அது என்ன பாட்டுங்க? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை சுமந்து காத்த தேவனே, பாடுங்க. கண்மணி போல என்னை காத்தின்றே, மறவேன் மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓ மறவேன் மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஓகே, இம்மானுவேல் கடவுள் நம்ம செய்கிற எவ்வளவோ மிஸ்டேக்ஸின் மத்தியில் நம்ம கூட இருப்பது, நம்மோடு கூட காணப்படுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென். இது வெறும் போலியான ஒரு ஆறுதல் செய்தி அல்ல, இது லைஃப் சேஞ்சிங் மெசேஜ். நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஜான் மார்க்குடைய லைஃப் சேஞ்ச் ஆச்சு. இன்னொரு வசனம் கூட, பிலமோன் 1:24, என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்போது இவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறார்? பவுலுக்கு என் உடன் வேலையாள். Just I'm a believer. How many years? 10 வருஷம் 20 வருஷம் நான் பிலீவர் தான். ஆனால் ஒரு கோவர்க்கராக நீங்கள் மாறுறதே இல்லை. உடன் வேலையாள், ஒரு உடன் வேலையாளாய் மாறணும். Why Emmanuel is with you?
இம்மானுவேல் ஆகிய கடவுள் எதற்காக உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார்? நம்மை உடன் வேலையாட்களாய் மாற்ற. ஸோ இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றட்டும். பாயிண்ட் நம்பர் 2, God is with us in the middle of our failures. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வருது. தோல்வியின் மத்தியில் இம்மானுவேல் ஆகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார். லூக்கா 22:61-62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மழிதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இதுதான் வேணும். இம்மானுவேல் நம்மோடு இருப்பது நாம் மனம் கசந்து அழுவதற்கு உள்ள ஒரு கிரியை நடப்பிக்க. பேதுரு காட்டி மறுதலித்து விட்டான். யாருனே தெரியாதுன்ட்டான். இவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டான், மறுதலிச்சு விட்டான். பேதுருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இட் வாஸ் அ பிக் ஃபெயிலியர். ரொம்ப மனசு உறுத்துது. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆனால் அதற்கு ஏற்றது போல் வாழாத ஒரு மறுதலிப்பின் வாழ்க்கை நமக்கு உண்டல்லவா? கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், எத்தனையோ சாட்சிகள் சொல்லி இருக்க வேண்டும். செய்திருக்கிறோமா? நமக்கு வராத எத்தனையோ வந்தே சேராத பணத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஒரு தேங்க்ஸ் ஆஃபரிங் கொடுத்துருக்கிறோமா? ஒரு பொருத்தின காணிக்கை தந்திருக்கிறோமா? எத்தனையோ முறை நாம் நம்முடைய பிள்ளைகளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அலைஞ்சிருப்போம். இந்த வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கே கர்த்தர் கொண்டு போகல, ஹாஸ்பிட்டல் செலவையெல்லாம் பாதுகாத்து கொண்டார். எங்கேயாயிலும் ஒரு ஆண்டவருக்கு சின்னதாக நன்றியை காட்டியிருக்கோமா? உணரணுங்க. உலக பிரகாரமாக கல்லையும் மண்ணையும் நமஸ்கரிக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல் கூட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு இல்லைன்னா பிறகு என்ன உணர்வு? பேதுரு ஃபெயிலியரை நினைச்சார், மனம் கசந்து அழுதார். மனம் கசந்து அழும்படியான கிரியை நமக்குள் ஏற்படுத்துகிறவர் இம்மானுவேல் ஆகிய கடவுள். தோல்வியின் மத்தியில் இம்மானுவேல் ஆகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். Matthew 26:75 says, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு, சொன்ன மாதிரியே நடந்துருச்சே, அப்படி இருந்தும் சொன்னாரே. நிறைய பேர் மாம்சத்தில் முடிவு, மாம்சத்தில் ஜெபம், மாம்சத்தில் தான் காரியங்களை செய்கிறோம். ஆண்டவரே அந்த வேலையெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்க வேணாம், நான்லாம் மறுதளிக்கவே மாட்டேன். யார் தெரியுமா? ஒவ்வொரு நியூ இயர்லி எடுக்கிற பிரதிக்கினை, எடுக்கிற தீர்மானங்கள் மாம்சப்படி எடுத்து தொடர்ந்து தோல்வி அடைகிறோம். பல ஆண்டுகளாக பைபிளை படித்து முடிக்கிறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, தினந்தோறும் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், போச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் சில ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபை நடுவே சாட்சியாக நிறுத்துவேன் ஆண்டவரே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போச்சு. எவ்வளோ காரியங்கள் ஒன்றா தோல்வி. ஆனாலும் இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இவ்வளவு தோல்விகள். இந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோடு இருப்பது தொடர்ந்து தோல்வியில் நிற்க அல்ல, நம்மை மனம் கசந்து அழுது நம்மை ஒப்பு கொடுக்க வைத்து வெற்றி காணும்படியாக. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? பேதுருவுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். மறுதலித்த பேதுரு பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்தபோது 12 பேரோடு கூட எழும்பி நின்று அவர் செய்த ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தோல்வியில் மத்தியில் இருக்கிற இம்மானுவேல் உங்களை ஜெயத்துக்கு நேராய் வழி நடத்துவார் என்று. ஆமென். நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சர், உங்கள்கிட்ட படிக்கிற அநேக பிள்ளைகளுடைய பெற்றோரை ஆண்டவர் சபை கொண்டு வர முடியும். ஏன்னா உங்களை பயன்படுத்துவார். நான் ஆட்டோ ஓட்டுற தொழில், உங்கள் மூலமாக 100 ஆட்டோக்காரங்களை ஆண்டவர் கொண்டு வர முடியும். ஆமென்.
ஐயா, நான் பார்க்குற தொழிலுக்கு யார் முகத்துலையும் முழிக்க முடியாத ஒரு தொழில் செய்கிறையா. நீங்களும் ஒரு நேரத்தை ஒதுக்கி கர்த்தருக்காக இறங்குனீங்கன்னா அநேக குடும்பங்களை அறுவடை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தேவனால் கூடாத காரியம். சபையின் வெற்றி, விசுவாசியின் வெற்றி ஒரு சிலரை நித்திய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துவதிலே மட்டும்தான் இருக்கு. இம்மானுவேல் ஆகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் ஒன்னால் சிலரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவாய். அதுதான் இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார் என்பதற்கு பெரிய அடையாளம். ஹல்லேலூயா. ஸோ பேதுருவை ஆண்டவர் மாற்றினார். டிரான்ஸ்ஃபர்மேஷன். இம்மானுவேல் ஆகிய ஆண்டவர் என்னோடு இருப்பது எனக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாக்க சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக்க. தோல்வியின் மத்தியிலையும் நம்ம புறக்கணியாமல் நம்மீது அன்பு கூர்ந்து இரக்கம் பாராட்டி கருணையுள்ள கடவுள் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்கென்றால் நம்மை செயல்பட வைக்க, நம் மூலம் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வர. நீங்கள் யார் எங்கே இருந்தாலும் சரி, உங்களை தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாய் மாற்றுவார். ஸோ தேவனுக்கு பயன்படாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. தேவனுக்கு பயன்படாமல் நம்ம வெற்றி வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது. தயவு செய்து திருப்தி கொள்ளாதிருங்கள். தேவனுக்கு நாம் பயன்பட வேண்டும். மூன்றாவது குறிப்பு, இம்மானுவேல் loves us in the middle of our rebellion. நம்முடைய முரட்டாட்டமான வாழ்க்கையின் மத்தியிலும் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை நேசிக்கிறார். என்னாகமம் 14:9 சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள். அப்படின்னா என்ன? கலகம் பண்ற ஆவி வந்துருச்சு, முரட்டாட்டம் உள்ள ஆவி உள்ள இருக்குது. ஆனாலும் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என்னவா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். முரட்டாட்ட குணத்தின் மத்தியில கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கலகம் பண்ற ஆவி வந்தவரை கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எதுக்காக? நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி நமக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக. முரட்டாட்ட குணம், கீழ்ப்படியாமை, தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், பிள்ளைகளுடைய பெற்றோருக்கும் சொல்கிறேன், சபைக்கும் சொல்கிறேன், யூத்ஸ்க்காக ரொம்ப ஜெபிங்க. எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம், எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், எவ்வளோ நேசிக்கிறோம், எவ்வளோ முக்கியத்துவம் தர்றோம். நாங்கள்லாம் படிக்கிற போது எங்களுடைய 6th ஸ்டாண்டர்ட் சார் மிஸ்டர் ஜெயராஜ், ஹீஸ் ஃப்ரம் திருநெல்வேலி, பெரிய ஒரு மாதிரி வீரபாண்டிய கட்டப்பொம்மன் மீசை வச்சுருப்பார். அவர் அங்கே வருவார், நாங்கள் இங்கேருந்தே குட் மார்னிங் சார்னு நிற்போம். இங்கேருந்தே நான் கேட்குறேன், பேரண்ட்ஸை கேட்குறேன், என்ன பிள்ளை வளர்ப்பு? நம்மை சீர்படுத்த நானும் என் வீட்டார் ஓயாமல் நன்றி சொல்வோம். கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் நன்றி. எபினேசரே எபினேசரே என்னாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் இறைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. உக்கரு போல காத்தீரே நன்றி. பாடுறீங்களா? நன்றி நன்றி நன்றி. உக்கரு போல சுமந்தீரே நன்றி. நாடும்
என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆமென். What is the meaning of the word move? மூவ்ன்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? What is the meaning of move? இதையெல்லாம் மூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் ஒரு மாற்றம் வரலையோ அங்கெல்லாம் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும். ஆமாவா இல்லையா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இம்மானுவேல் ஆகிய கடவுள் நம்முடைய மிஸ்டேக்ஸ் மத்தியில் நம்மளோடு இருக்கிறார். நம்முடைய ஃபெயிலியர்ஸில் நம்மளோடு இருக்கிறார். நம்முடைய ரெபெலியன் மத்தியிலையும் நம்மளோடு கூட இருக்கிறார். எதற்காக? ஒரு பெரிய மூவ் நமக்குள்ளே உண்டாக்கும்படியா. கொஞ்ச நேரம் எல்லோரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல சத்தமாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பாடின அத்தனை பாடல்களும் ஒரு அர்ப்பணிப்பின் சாங்கு தான். அதனால் அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து ஒரு அடுத்த மூவுக்கு போகணும். என் இயேசுவுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வரணும். காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எப்போதும் கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எப்போதும் எதையாலும் ஒன்றை உளறிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் தூக்கி எறிவேன், என் இயேசு தான் எனக்கு முக்கியம். அந்த ஒரு ஸ்பிரிட்டை கர்த்தர் நமக்கு தரணும். தம்பி செல்வன் முன் வந்து நிறைவு ஜெபம் செய்வார். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஒரு பெரிய ஒரு மூவ் உண்டாகட்டும். லைஃப்ல ஒரு பெரிய மூவ் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, எங்களை எல்லா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறீரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையினால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிறீரேக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்குள்ள ஆண்டவரே அநேக மாற்றங்கள் உண்டாக வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களை ஒவ்வொரு காரியத்தை விட்டு கொடுத்து ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே முன்னிறுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே உறுதுணையாய் நின்று ஆண்டவரே எல்லா காரியத்தையும் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ராஜா நீங்கள் ஆண்டவரே இன்னைக்கு கேட்கப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்தையும் எங்களோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களோட வாழ்க்கையில் அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாத்தையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீரே பெரியவர் ஆண்டவரே, எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hi everyone, greet you all in the name of Jesus Christ. Thank you for watching our video, and to stay in tune with our regular Sunday services, please do subscribe to our CLCC TV YouTube channel, and also please don't forget to press the bell icon for regular notifications, and also give a thumbs up for our videos if you liked it, and do kindly share our videos with your friends and be blessed. Thank you. எங்கள் சிஎல்சிசி டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் செஞ்சிங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மே காட் bless you. Thank you.